வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14/9/2025 ஞாயிற்றுக்கிழமை. கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து யாருக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்றைக்கி வந்து சந்திரன் எங்கே பயணிக்கிறாருன்னா, உங்களுக்கு இன்றைக்கி வந்து ரிஷபராசியில் வந்து நமக்கு சந்திரன் இருக்கார் இல்லையா. ரிஷபராசியில் சந்திரன் இருந்தால் உங்களுக்கு விருச்சக ராசிக்கு வந்து நமக்கு நாளைக்கு சந்திராஷ்டமம். சரியா? இப்போ இந்த சந்திராஷ்டம நாள்களில் நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடாது. ஏன்னா செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அது வந்து என்ன ட்ராபேக்காக போய் முடிஞ்சிடும். அதனால தான் சரி. ஓகே, இப்போ வந்து மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்களை பார்ப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு குடும்பத்தில் உள்ள மகிழ்ச்சி தாண்டவம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதாவது மேச ராசிக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு திசை ஃபஸ்ட்டு வந்து அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா மேற்கு. ராசியான நிறம் வந்து உங்களுக்கு காவி நிறம்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் அனுபவங்கள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தில் இருந்த பேச்சுக்கள் மதிப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி தனம் தொடர்பான நெருக்கடிகள் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது பணம் சம்பந்தமான நெருக்கடிகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து பூர்வீக வீட்டு சிரமத்தை இருந்ததெல்லாம் கொஞ்சம் சரி சால்வ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய பூர்வீக சொத்து, பூர்வீக வீடு, பூர்வீக சம்மந்தமான ஏதாவது இடம் இருந்துச்சு அப்படின்னா அதன் மூலியமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னா உங்களுக்கு காவி. சரிங்களா? அதே மாதிரி அதிர்ஷ்ட திசை அப்படின்னா உங்களுக்கு தென்மேற்கு திசை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3/9 அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 3+9ங்கிறது அதிர்ஷ்டமான இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வடக்கு. ராசியான நிறம் வந்து சந்திர நிறம். திருப்புகள் கிடைக்கும் நாளாகவும் ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாகவும் ஆதரவு நல்கும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு பணங்கள் கையிருப்புகள், அதாவது பணம் வெளியில் கொடுக்கல் வாங்கல் கையிருப்புகள் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளாக இருக்குது. அதே மாதிரி வெளியூர் தொடர்பான அந்த பேச்சுக்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு முடிவாக இருக்காது. பயணங்கள் ரொம்ப லாங் பயணங்கள்லாம் நீங்கள் இன்றைய நாளில் நிர்மாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். உடல் சார்ந்த ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி உடன் பிறந்தவருடைய ஆதரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்கும். ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாகவும் சக ஊழியர்களோடு ஒத்துழைப்போடு நீங்கள் செயல்படக்கூடிய நாளாக இருக்கும். சேமிப்பு தொடர்பான செயல்பாடுகள் சிந்தனைகள் முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆரோக்கியம் தொடர்பான ஆலோசனைகளும் கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு. ராசியான நிறம் வந்து சந்திர நிறம். சரிங்களா? அதே மாதிரி வந்து உங்களுக்கு 5/1 அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 5+1ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெற்கு. ராசியா நிறம் பொன்னிறம். அனுபவங்கள் ஏற்படும் நாளாகவும் கருத்துக்களில் கவனம் தேவை. அதே மாதிரி விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி வரவுகள் எதிர்பார்த்த வரவுகள் உண்டான நாளாகவும் வெளி உலக வட்டார புதிய பழக்க வழக்கங்கள் வந்து எதிர்பார்க்கான வாய்ப்பு இருக்கும். எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உண்டான நாளாகவும் அதே மாதிரி அனாவசியமான செலவுகளை தவிர்ப்பது நல்லது. மற்றவருடைய பற்றி கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது. பணி இடத்தின் நிமித்தமாக விஷயங்களாக வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில பரிவர்த்தனைகளை தவிர்க்கிறது நல்லது. இன்றைய நாளுக்கு கடன் சார்ந்த பிரச்சனை கொஞ்சம் பரிவர்த்தனைலாம் இருந்துச்சுன்னா அதை வந்து இன்றைக்கி கொடுக்கல் வாங்கலாம் நீங்கள் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அது கொஞ்சம் சிக்கலில் கொண்டு முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தவிர்த்தரலாம். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மற்றபடி உங்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு. ராசியா நிறம் பொன்னிறம். பொன்னிறம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3+6ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து தென்கிழக்கு. ராசியான நிறம் வந்து வெளிர் மஞ்சள் நிறம். சரிங்களா? நெருக்கடிகள் உண்டான நாளாகவும் தாமதங்கள் நல்கும் நாளாக தாமதங்கள் உண்டான நாளாகவும் அதே மாதிரி நன்மைகள் பாய்க்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. வெற்றிகரமான நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில தாமதங்கள் இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் நல்லா ஒரு வெற்றி காண்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எப்போயுமே ஒரே மாதிரி இருக்காது இல்லையா, மோனோட்டோனாக தான் இருக்குது. அதே மாதிரி வந்து உறவினர்கள் சில நெருக்கடிகள் உண்டான நாளாகவும் மனதளவில் அதே மாதிரி தேவையற்ற குழப்பங்கள் அதிகரிக்கும் நாளாகவும் மற்றவர்களுடைய அணுகுமுறைகள் நன்மைகள் பயனடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் அபிவிருத்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சூழ்நிலைகள் சார்ந்து இழுபறிகள் வரவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சிந்தனை மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மனதில் சஞ்சலங்கள் முயற்சிகள் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது. சரிங்களா? நீங்களுடைய அதாவது பொதுவாக வந்து இன்றைக்கி நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் உங்களுடைய வெற்றியை நீங்களே தேடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து தென்கிழக்கு. ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் நிறம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு 2+4ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிந்தித்து செயல்படுறது ரொம்ப நல்லது, விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். புதிய முயற்சிகள், சிந்தனைகள், செயல்பாடுகள், உறவுகள் இடத்துல வந்து ஒற்றுமை மேலோங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையே வந்து விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. செலவுகள் நண்பர்களால் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காரிய தடைகள் கொஞ்சம் எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வியாபாரத்தில் இருந்த விஷயங்களை கொஞ்சம் புரிந்து செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிகாரிகள், தாய்மாமன் வெளியில் கொஞ்சம் உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்தீங்கன்னா மேற்கு, ராசியா நிறம் மஞ்சள் நிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி 9 அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெற்கு, ராசியா நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இளம் பச்சை நிறம். சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கு புரிதல் ஏற்படக்கூடிய நாளாகும், அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாகும், ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகும். அதே மாதிரி குடும்பத்தில் இருந்த புரிதல்கள் ஏற்படக்கூடிய நாளாகும். சில விஷயங்கள் நீங்கள் தள்ளி போட்ட விஷயங்கள், சில காரியங்கள் இன்றைக்கு உங்களுக்கு சாதகமாக முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு சாதகமான சூழல் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாகும், ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் உண்டான நாளாகும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பிரச்சனைக்கு தான் இருந்தால் உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அலுவலகத்தில் இந்த முயற்சி சார்ந்த மாற்றங்கள், சூழ்நிலைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆன்மீக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். சந்தோஷமான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் வந்து பார்த்திங்கன்னா இளம் பச்சை. அதே மாதிரி உங்களுக்கு 2+9 அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசி. துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா வடகிழக்கு, ராசியா நிறம் இளம் பச்சை. சரிங்களா? விவேகம் வேண்டும், விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாகவும், குழப்பங்கள் உண்டானக்கூடிய நாளாகவும், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. கொஞ்சம் உங்களுக்கு அதான் சொல்கிறேனே, உங்களுக்கு இந்த சந்திராஷ்டமம் கொஞ்சம் முடியிறப்போ இந்த மாதிரி தான் இருக்குது. பேச்சுகளில் கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சிந்தனைகள் ஏற்படக்கூடிய நாளாகவும், குழப்பங்கள் உண்டான நாளாகவும், தாழ்வான மனப்பான்மையில் இன்று செயல்படக்கூடிய நாளாகவும், அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே சிறு விவாதங்கள் தோன்றி மாதிரியாக இருக்கும். வியாபாரத்தில் இருந்த ரகசியங்கள் கவனிக்கக்கூடிய நாளாகும். சரிங்களா? அதே மாதிரி இருக்கக்கூடிய உதவி அதான் நீங்கள் எங்கேயாவது பண உதவி கேட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாராத மாற்றங்கள் உண்டாகும். விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடகிழக்கு, ராசியா நிறம் இளம் பச்சை. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு 3+1 அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு வடமேற்கு, ராசியா நிறம் இளம் மஞ்சள் நிறம். சரிங்களா? கவனம் தேவைப்படக்கூடிய நாளாகவும், தெளிவு உண்டான நாளாகவும், ஆசைகளை பிறக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. நீண்ட தூர பயணங்கள் வந்து போகிறதுக்கான முடிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு சில விஷயங்களில் உணவு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. உடல் சார்ந்த பிரச்சனைகள், உபாதைகள் வந்து பிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கலைத்துறையில் ஆதாயம் ஏற்படக்கூடிய நாளாகவும், கணவன் மனைவிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நாளாகவும், புதுவிதமான ஆசைகள் பிறக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வடமேற்கு, ராசியா நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இளம் மஞ்சள் நிறம். சரிங்களா? அதே மாதிரி 9+3 அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா தென்கிழக்கு, ராசியா நிறம் வந்து மஞ்சள் நிறம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வரவுகள் கிடைக்கும் நாளாகவும், தாமதங்கள் மறையும் நாளாகவும், மதிப்புகள் உயரும் நாளாகவும் இருக்குது. எதிர்பார்த்த செலவுகள் உங்களுக்கு வரக்கூடிய நாளாகவும் இருக்குது. நெருக்கங்கள் பற்றி உங்களுக்கு புரிதல் ஏற்படும். நெருக்கடிகள் பற்றி கொஞ்சம் புரிதல் ஏற்படக்கூடிய நாளாகவும், அரசு வழியில் இருந்த தாமதங்கள் மறையும். அதே மாதிரி இழுபறியான பிரச்சனைகள் சில தெளிவு பிறக்கக்கூடிய நாளாகவும், அதே மாதிரி கடின உழைப்பின் மூலயமாக ஆதாயம் ஈட்டக்கூடிய நாளாகவும் இருக்குது. மதிப்பும் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தென்கிழக்கு, ராசியா நிறம் மஞ்சள் நிறம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 1+3 அதிர்ஷ்டமான நம்பர். 1+3 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை கிழக்கு, ராசியா நிறம் மஞ்சள் நிறம். வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், தாமதங்கள் மறையும் நாளாகவும் இருக்குது. மதிப்பு உயரும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1, 3 அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அதிர்ஷ்டமான திசை வந்து கிழக்கு, ராசியா நிறம் வந்து ஆரஞ்சு நிறம் வந்து உங்களுக்கு சூப்பரான நிறமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வடக்கு, ராசியா நிறம் வந்து உங்களுக்கு அடர் பச்சை. சரிங்களா? எண்ணங்கள் மேம்படும் நாளாகவும், புரிதல் அதிகரிக்கும் நாளாகவும், மாற்றங்கள் நல்கும் நாளாகவும் இருக்குது. மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உருவாக இருக்கும். மேல்நிலை கல்வி குறித்த எண்ணங்கள் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி வந்து நண்பர்கள் வழியில் ஆதாயம் அடைவீர்கள். நெருக்கமானவர்களை பற்றி புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். வியாபாரத்தில் இருந்த எதிர்காலம் குறித்த சில முடிவுகள் எடுப்பீர்கள். பணியாளர்களுடைய
சில புரிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல்களும் கொஞ்சம் இருக்குது. அதே மாதிரி பெருமிதமான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தெற்கு ராசியான நிறம் வந்து உங்களுக்கு 6-2ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை தென்மேற்கு, ராசியான நிறம் வந்து உங்களுக்கு சிவப்பு நிறம். சரிங்களா? ஒத்துழைப்பு கிடைக்கும் நாளாகவும், ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி நண்பர்கள் வழியில் இருந்த ஒத்துழைப்பில் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் மறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். அதே மாதிரி பயணங்கள் மிதமிஞ்சிய நல்லது. அதே மாதிரி வியாபாரத்தில் புதிய யுத்திகளை பயன்படுத்தி வியாபாரத்தை மேல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அமைதியான சூழ்நிலையும், எதிர்பார்ப்புகள், வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு, ராசியான நிறம் வந்து சிவப்பு நிறம். அதே மாதிரி 1+5ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியான நிறம் இளம் சிவப்பு நிறம். சரிங்களா? செயல்பாடுகளில் கவனம் தேவை, ஆதாயம் உண்டான நாளாகும். சில விஷயங்களை அனுசரித்து செல்வது நல்லது. சரிங்க? அதாவது பணம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் தேவை. அதே மாதிரி உங்களுக்கு புதுவிதமான பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பயணங்களுடைய அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆதாயம் உண்டான நாளாகும். நேரம் தேவை, உணவு உண்பது தவிர்ப்பது நல்லது. சில சிந்தனைகள் மேலோங்குறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக செயல்படக்கூடிய நாளாகும். அதாவது சில பிரச்சனைகள் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடல் ரீதியான மன சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கும் இன்றைய நாளில் வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் உறுப்பினர்களுடைய இடத்துல அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்குது இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு, ராசியான நிறம் வந்து இளம் சிவப்பு நிறம். சரிங்களா? அதே மாதிரி 9+5ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 12 ராசிக்கும் 12 விதமான நம்பர் கொடுத்துருக்கோம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும்.